இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அது மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், இல்ல பரம ஏழையா இருக்கலாம், மிகப்பெரிய அளவுல பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், படிச்சிருக்கலாம், இல்ல படிக்காத பாமரனா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்க மனசுல வர்ற ஒரு கேள்வி, அமானுஷ்யங்கள் உண்மையா? பேய், சாத்தான்கள், கடவுள்கள் இதெல்லாம் உண்மையா? அப்படிங்கிற இந்த கேள்வியை கடக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சில பேர் நான் சயின்ஸை மட்டும் தான் நம்புவேன், அமானுஷ்யமோ இல்ல கடவுளோ இல்ல நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் அவங்க பர்சனல் லைஃப்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஷேர் பண்ண உண்மை சம்பவங்களை தான் இந்த சேனல்ல தொடர்ச்சியா நான் பதிவிட்டு வர்றேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மையான பேய் கதை உண்மையிலேயே ஈரக்குலைய நடுங்க வைக்கிற மாதிரி, அதுக்குள்ள ஒரு பயங்கரமான சோகமும் கலந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல போறேன். சரி, அந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. உங்க மேலான கருத்துக்களை தயவு செஞ்சு நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை நம்புறீங்களா நம்பலையா, மாற்றுக்கிறது இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. சரி, நேரடியாக அந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். இது 1990 நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம், ரொம்ப வளர்ச்சி அடையாத ஒரு கிராமம்னே சொல்லலாம். அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த ஊர்ல ரொம்ப ஒரு பெரிய குடும்பம்னே சொல்லலாம். ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்தவங்கலாம் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மிகப்பெரிய விவசாய நிலங்கள் உள்ளவங்க, இந்த மாதிரி பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்துல மொத்தம் 4 ஆண்கள் 2 பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க. அதுல அந்த மூத்த மகன் இருக்கார் இல்லையா, அவர் திருமண வயசை கடந்தும் அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு இவங்க ஊர் இருந்த ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு சிட்டியில ஒரு அடிக்கடி அங்க போயிட்டு வரும்பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த ஒரு நர்ஸ் கூட அவர் லவ் ஆயிடுறாரு. அந்த பெண் இந்த ஆணுடைய சமூகம் கிடையாது. அந்த பெண் வேற ஒரு ஜாதி. இருந்தாலும் காதலுக்கு ஏது ஜாதி மதம்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே ஜாதி மதம்லாம் கிடையாது, அது மனிதர்களா ஏற்படுத்திக்கிட்டது தானே. இந்த காதல்ல இவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்படி காதல் வீட்டுக்கு தெரியாம ஒரு வருஷம் அவங்க மறைச்சே காதல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய வர, தன்னுடைய மகன் யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணு யாரு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருச்சு. ஏன்னா அந்த பெண் தன்னுடைய ஜாதியில வேற ஒரு ஜாதிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன ஒரு பெண் அப்படிங்கிறதும் அந்த குடும்பத்துக்கு தெரிய வரும்போது இது